பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இதுல இன்னொரு பகுதி மிக கவலையான விஷயம் சொன்னா, இப்ப சவுதி அரேபியாவுக்கு அழைப்பாளர்களாக வருவாங்க, தாயிகளாக நம்ம வருவோம். இங்க உங்களுக்கு தெரியும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு, அப்படித்தானே? எந்த கொள்கையில் உள்ளவங்களாக இருந்தாலும் இங்க அவங்களுக்கு தெரியும் தாவா சென்டர் அவருடைய லிமிட் என்ன, அவர்களுக்கும் தாய்களுக்கும் என்ன தொடர்பு, முத்தாவின்கள் அவங்களுக்கு என்ன தொடர்புன்னு தெரியும். இங்க வந்த உடனே லேசா அந்த விதத்துவாதிகள் போடுற மாதிரி ஒரு போடு போட்டுறாங்க, சவுதி சம்பளத்துக்காக. உங்களுக்கு தெரியும் தவா சென்டர் எல்லாருக்கும் சரியா, சவுதி சம்பளத்துக்காக. இது ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மார்க்க தீர்ப்பு இருக்குது சரியா, அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஹஜ்ஜுடைய அந்த தவாஃப்ல செய்யற நேரத்தில் அது நம்ம நாட்டில இருந்தே சொல்ற விஷயம். அது இங்க ஒரு தெளிவா சொல்லப்பட்டோடனே அதை ஒரு முகநூல்ல போட்டு சவுதி சம்பளத்துக்காக நபித்தோழர்களை பின்பற்றலாம் எடுத்து போய்விட்டார்கள். இதுக்கு தமிழ்தாரன் நினைக்கிறீங்களா? இதுக்கு நீங்க எங்களுக்கு இங்க செலரி கூட தார, இதுக்கு ஏதாவது கூட்டுறாங்களா? அப்படி என்ன இதுக்குல ஓகே 1 லட்சம் வைக்க, அதுக்கு ஏதாவது இதுக்காக ஏதாவது கூட்டுவாங்களா? இதை சொல்லாட்டி ஏதாவது இதாக்குவாங்களா? சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம முரண்பட்டிருந்தாலும் கூட ஹாரூத் மாரூத் இருக்குது. ஹாரூத் மாரூத்ல 2 நிலைப்பாடு அறிஞர்களுக்கு மத்தியில. ஹாரூத் மாரூத் சைத்தான நிலைப்பாடு, ஹாரூத் மாரூத் மலக்கன நிலைப்பாடு. எது சவுதி அரசாங்கத்துக்கு நெருக்கம், சவுதி உலமாக்களுக்கு நெருக்கம்? மலக்கு என்ன நிலைப்பாடு, ஹாரூத் மாரூத் மலக்குன்னு அவனுடைய வாதம். சைத்தான் நிலைப்பாடு தூரம். அதை அழுத்தி சொன்னது சவுதிக்கு வந்த பிறகுதான். நம்ம அந்த கருத்துல இருக்கிறோம், இன்றைக்கு சைத்தான கருத்துல இருக்கிறோம். ஆனா கருத்து முரண்பாடு இருக்குது, இதனால எந்த மாற்றமும் இல்லை. சூனிய நம்பிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அழுத்தி நாங்க எங்க சொல்றோம்? சவுதி அரேபியா சொல்றோம். அங்க அந்த நேரத்தில் அமைதி ஆயிருந்தது. அப்ப சவுதி காணாத மாதிரியும் இங்க உலமாக்கள் காணாத மாதிரியும். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, ஜாலியாத்தில் வேலை செய்வது எல்லாம் மாறிவிட்டது, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் திட்டமிட்டு அங்க இல்லாவிட்டால் அரசாங்கம் ஜெயில வச்சிருவாங்க. அப்படியா நடந்துக்கிறாங்க எங்களோட? நீங்க இது அன்புள்ள சகோதரர்களே, முத்தாவின்களுக்கும் இன்றைக்கு தவா சென்டருக்குள்ள இறுக்கமான தொடர்பு உங்களுக்கு தெரியுமா? எந்த அளவுக்கு நடந்து கொள்றாங்க, என்னென்ன மாதிரி மக்களை வரவேற்கிறார்கள்? அன்புள்ள சகோதரர்களே, இது என்ன இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை யார் முந்தி சொன்னாங்க தெரியுமா? விதத்துவாதிகள். வெளிநாட்டிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி இப்ப வருவதில்லை, நாங்க போய்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் தவறான ஒரு அதாவது இட்டுக்கட்டுகள், நபித்தோழர்களுடைய நிலைப்பாடுகள். இங்க எந்த மக்களும், எங்களுக்கு முன்னால் உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த இயக்கத்துல இருக்கலாம், எதுக்காக நீங்க தாய்களுக்காக தவா சென்டருக்காக நிலைப்பாடை மாத்திக்கிறீங்களா? இல்ல, நம்ம விளங்கித்தான் மாற்றமே தவிர இங்க எந்த நிர்பந்தம், இன்னும் சொல்ல போனால் சுதந்திரமானவர் நம்ம செய்யறோம். நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான அனுமதியில மட்டும்தான் எங்களுக்கு நெருக்கடிகள் இருக்குதே தவிர, காரணம் எங்களை தெரிஞ்சு கொள்ளணும் இல்லை, மற்றபடி எதுவுமே இங்க என்ன இல்லை. அப்படி அரசாங்கத்துக்கு முரணா பேசினா இந்த மாதிரி நடக்கும்ன்றது தவறு. கத்தாருக்கு போய் இந்த ஒரு ப்ரோக்ராம் செய்யற நேரத்தில் யூசுப் கர்லாவி சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் சொல்ல வேண்டி இருந்தது, ஷியாக்களோட சம்பந்தப்படுத்தி. வெளியே வந்து ஒரு சில சகோதரர்கள் நல்ல நம்பிக்கையோடு சொன்னாங்க, நீங்க இதை சொல்லாம இருந்தீங்களா கத்தாருக்கு வரையலாம போயிடுவோம். நான் சொன்னேன், நீங்க சொன்னீங்கன்னா நான் அரபுல டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன், அதுக்கு பிறகு எனக்கு வரலாண்டு. இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன், நான் சொன்னதை டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன். பொய் என்ன, அது பொய். அந்த மாதிரி ஒரு பிக்சர் அவர்கள் ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க, அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களே தவிர அந்த மாதிரி எதுவுமே என்னது இல்லை. தவறான கொள்கையா விமர்சிக்கணும். அன்புள்ள சகோதரர்களை, ஜாலியாத்துக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் இருக்குது, அதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை. இது தவறாக என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துறாங்க. இதை நான் பதிவு செய்த காரணம் இது மக்களுக்கு போய் சேரணும் என்ற ஒரே நோக்கம் தான் இந்த ஜாலியாத்துடைய சப்ஜெக்ட். அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு உங்களே வச்சு பேசிக்கிறோம். நீங்க இப்ப யாரு இருந்தா என்ன செய்யலாம், கமெண்ட் அடிக்கலாம். இங்க உள்ள மெயின் பிரச்சனை என்ன, கொஞ்சம் நல்லா வேலை செய்ய மாட்டாங்களா தாகிகள், இன்னும் உழைக்க மாட்டாங்களா என்றதான் இங்க இருக்குதே தவிர வேற ஏதாவது இருக்குதா? இல்லை. அப்ப இது அதுக்காக வேண்டி உங்களை வைத்து, ஏன்னா இங்க உள்ள அதிகமான ஒரு முத்தாவின்கள் அதை வைத்துக் கொண்டு சொன்னதற்கான காரணம் அதுதான். யாரு இருந்தா என்ன செய்யலாம், நீங்க கமெண்ட் பண்ணலாம். இல்லையே, அன்றைக்கு நீங்க இது சொன்னதுக்கு சம்பளம் கூட்டினாங்கன்னு கேள்விப்பட்டோமே, நீங்க அன்றைக்கு சஹாபாக்களை பின்பற்றலாம்னு சொன்னதுக்கு இன்னும் கொஞ்சம் 1000 கூட்டினாங்கன்னு கேள்விப்பட்டோமே, இப்படி யாராவது சொல்லலாம். சும்மா தேவையில்லாத அவதூறுகளை சொல்ற விதத்வாதிகளுடைய பழக்கங்கள் இன்றைக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு வந்தது என்ன தெரியுமா? அதை ஒரு சொல்லுவாங்க என்னடா, அதாவது அலாமத்து அஹ்லில் பிதா, விதத்வாதிகளுடைய அடையாளம் அல் வகியத்து ஃபீ அஹ்லில் அஸர். மார்க்கத்தை சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் எப்பயுமே வீழ்ந்து விமர்சிச்சு கண்டிக்கிறது. இது எங்கள்கிட்டையும் வரக்கூடாது. சப்ஜெக்டை முடிச்சாச்சு போயாச்சு, பேசினா நான் நுழைஞ்சிக்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா எல்லாரையும் என்ன செய்யணும், காப்பாற்ற வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக். எப்படி அது ஒரு முக்கியம். நிதி நெருக்கடியெல்லாம் ஏற்பட்டா யாரெல்லாம் சஹாபாக்களை பின்பற்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு சம்பளத்தை எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் சம்பளம் என்னது, கட்டு. அதானே நடக்க போகுது. அதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனங்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.